மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். பரிசுத்த தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. There is joy in the presence of the Lord. உங்க சமூகத்துல தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உங்க வார்த்தை ரேமாவாய் வரட்டும் ஆண்டவரே. உங்க வேத வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உற்சாகப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு ஆமேன் தான் சத்தம் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமென். நாங்கள் பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் சர்ச்சில் இருக்கும்போது மியூசிக் அகாடமி ஆடிட்டோரியம் 3000 பேர் உட்கார்ற இடம். மியூசிக்கெல்லாம் அப்படி இருக்கும். ட்ரம்ஸில் ஒரு 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 4 மைக்கு ட்ரம்ஸில் இருக்கும். கிட்டாருக்கு ஒரு மைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மைக். அப்படி மியூசிக் போட்டு அவ்வளோ சவுண்ட் இருக்கும். எங்கள் பாஸ்டர் சத்தம் அதை விட மிஞ்சி போகும். அவ்வளோ குரல் அவருக்கு. ஆமேன். டெப்த்து அவ்வளோ பிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? இவ்வளோ இருக்கிறச்ச ஒரு மனுஷன் வெறும் மைக்கே இல்லாமல் ஆமேன் போடுவார் பாருங்க. எல்லாத்த விட அந்த ஆமேன் பயங்கரமாக வெளியில் வரும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போவுமே இது கொடுத்துட்டு இருக்கும் போதே, பாட்டு பாடும் போதே ஆமேன் வரும். உடனே பாஸ் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லுவார். இங்கேருந்து சொல்லுவார். அந்த ஆமேன் சவுண்டு வரலைன்னா அந்த மெசேஜே என்ன செய்யாது, ஓடாது. ஆமேன். அந்த மாதிரி இங்கே ஒரு ஷேர் ஆமேன் போடுறதுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் ஆமேன் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகும். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற மாதிரி பக்கத்தில் உள்ள ஆள் உங்களை பார்த்து ஆராதிக்கணும். நீங்கள் வார்த்தையை கேட்குற மாதிரி பக்கத்தில் உள்ள ஆள் தூங்கக்கூடாது, வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமேன் சொல்லலாமா? இதுக்கு தான் ஆமேன் சொல்ல சொல்ல நமக்கு என்ன செய்யும், அந்த வார்த்தை அப்படியே நம்ம மேலே வரும். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் 3 முக்கியமான காரியங்கள் சபையில் இருக்கிறது. நவடேஸ் இந்த காலகட்டத்தில் 3 காரியங்கள் சபையில் இருக்கிறத ஆண்டவர் இன்னைக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம சபையிலன்னு சொல்லலை, பொதுவாக எல்லா சபைகளிலும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரமே என்ன பார்த்தோம்? 3 காரியம் நம்ம செய்ய வேண்டியது, புதிய வருஷத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இன்னைக்கு 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் த சர்ச். 3 ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான காரியங்கள் சபையில் இந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அந்த 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் தான் இன்னைக்கு பிரசங்கம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரத்தில் நெகேமியா தேவனுடைய மனுஷன். நெகேமியா யார் அப்படின்னு கேட்டால் அவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ராஜா, பானை பாத்திரக்காரன். ஓகே. அலங்கத்தை கட்டினவர். ஓகே. எருசலேமின் அலங்கத்தை கட்டுறாரு. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் கரம் நெகேமியா மேலே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லணும். ஆமென். பயப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் நிறைய காரியம் சொல்லலாம். நெகேமியா யார் அப்படின்னா, நெகேமியா புஸ்தகம் ஒரு கொஞ்சம் அதிகாரம் 13 அதிகாரம் தான் இருக்குது. வீட்டில் போய் படிச்சிங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ ஒரு புக்காக படிக்க ஆரம்பிங்க. எஸ்ரா எடுத்தீங்கன்னா எஸ்ரா அப்படியே படிச்சிருங்க. அடுத்து நெகேமியா அப்படியே படிங்க. ஒரு நாள் இல்லை 2 நாளில் படித்து முடிச்சிருங்க. ஆமென் சொல்லலாமா? ஒரு 5 அதிகாரம் படித்தோம்னா 2 நாளில் படிக்கலாம், அதுக்கு மேலேயும் படிக்கலாம். ஆமென். கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியா பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் கொண்டு செல்லப்படும் போது கொண்டு செல்லப்பட்ட ஒரு யூதன்.
ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ நெகேமியா என்ன செய்கிறாரு? ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறாரு. நெகேமியா 1-2 எல்லாம் படிச்சிங்கன்னா என்ன நடந்தது சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஏற்கனவே வேதத்தை படித்தவங்க வார்த்தைகளை கேட்டவங்களுக்கு தெரியும். புதுசாக நீங்கள் கேட்குறீங்கன்னா வீட்டில் போய் தயவுசெய்து என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். ஆமென். இந்த 13ஆம் அதிகாரத்தில் வரும்போது 3 முறை என்னை நினைத்தருளும்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, என்னை நினைத்தருளும். ஒரு தலைவன், நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நெகேமியாவுக்கு உண்டு. ஆமென். ஒரு தரிசன தலைவன் எப்படி லீட் பண்ணணும், எப்படி நடத்தி செல்லணுன்ற சரியான ஒரு ஒரு வழி நடத்துதலை நெகேமியா கடைபிடித்து வந்தார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு அவர் மூலமா நாம கத்துக்க போறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்கு ஆசையெல்லாம் அநேக நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்பணும். நம்ம சபையில இருந்து அநேக நெகேமியாக்கள் எழும்பணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த பாரத்தோட தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி சொல்லி இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். அப்போ எந்த காரியம் முன்னாடி படித்தா தெரியும். அடுத்த வசனம் இல்லை, அதே அதிகாரம் 6-7 வாசிங்க. இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவின் இடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவிற்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். எலியாசி தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை, ஒரு ரூமை அவனுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அப்படி யாருங்க எலியாசி, யாருங்க தொபியா? அதை பார்க்கணும்ல. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசி தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்தான். தொபியா யாருன்னா, அவன் விரோதி, அவன் எதிரி, அவன் எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு விரோதமாய் பேசினவன் தொபியா. அப்படி விரோதமாய் பேசினவங்கிட்ட யார் சம்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னா, பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென் சொல்லலாமா? சபையே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து கவனமா இருங்க. இங்க நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது சந்தோஷம், இங்க நீங்க ஐக்கியமா இருக்கிறது சந்தோஷம். வெளியில போய் யார் கூட இருக்கிறீங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறீங்க, யாரோட சுத்துறீங்க, இதெல்லாம் உலகம் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவனை அறியாத பிள்ளைங்க மேலே இருந்துச்சுன்னா ஏதோ ஹாய் பாய் ஃப்ரெண்டோட விட்டுலாம். அவங்களோட ஒரு 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 சம்மந்தம் வந்துச்சுன்னா அது ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஷிப் வில் பிகம் ரிலேஷன்ஷிப் சம்டைம். ஹல்லேலூயா. நிறைய பாருங்கள், ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் வந்துடும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுவாது பரவாயில்ல. கொடுமை, அண்ணன் சுற்றிட்டு இருப்பாங்க. சிலர் அண்ணன் தங்கச்சின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகிடும்? கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வாலிப கூட்டத்தில் ஒரு அக்கா ஒரு அண்ணன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நாங்களும் எல்லாருமே அண்ணன் அக்கா தங்கச்சி அப்படி தான் கூப்பிடுவோம். பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா கடிந்து கொண்டாங்க. அவ்வளோதான். கடிஞ்சு கொண்டா பிரிஞ்சு போயிடுவாங்கள்ல. கடிஞ்சு கொண்டா சர்ச்சு மாறிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? ஊழியக்காரன் கடிந்து கொண்டா என்ன பண்ணுவாங்க? சர்ச்சு மாறிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நீ மனம் மாறு.
ஆமென். சர்ச்சு மாறுறது ஈஸி, மனம் மாறுறது கஷ்டம். மனம் மாறதுக்காக தான் ஒரு ஊழியக்காரனை வச்சு ஊழியக்காரியை வச்சு உன்னை கடிந்து கொள்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. இன்னொன்னு நமக்கு தெரியும், எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அவர் கேட்டுருவாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஸோ இப்போவே நீங்கள் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா அது அவட்டு அவர் தான் வேணும். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹalleluya. ஸோ உங்கள் சம்பந்தம் எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வேர் எங்கே வச்சுருக்கீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன். உங்கள் ஐக்கியம், உங்கள் ஃபெல்லோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வில் பிகம் ஃபெல்லோஷிப், ஃபெல்லோஷிப் வில் பிகம் ரிலேஷன்ஷிப். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே ஒரு நாள் கவுந்துரும், கப்பலில் ஷிப்பு கவுந்து போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கவுந்து போயிடும். சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, என்னென்ன ஷிப்பு இருக்கோ எல்லா ஷிப்பும் கவுந்துரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? என்னைக்குமே நிரந்தரமானவர். ஹalleluya. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க, தேவையில்லாத நபரோட நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது? சம்பந்தம் வச்சுக்க கூடாது. ஹalleluya. அப்போ சபை திருத்த வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸோ சபையில் இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம், அங்கத்தினராக இருக்கிறோம், ஊழியக்காரராக மாற போகிறீங்க, உடன் ஊழியர்களாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை இருக்குது, எல்லாம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹalleluya. அந்த 5ஆம் வசனம் அப்படி சொல்லுது. என்னெல்லாம் அந்த ரூமில் வந்து இருந்துச்சுன்னா, காணிக்கைகள், முற்காலத்திலே காணிக்கைகள், சாம்பிராணி, பனிமூட்டு, லேவியருக்கு, பாடகருக்கு, காவலாளருக்கு கொடுக்க வேண்டிய திராட்சை ரசம், எண்ணெய், இப்படி பல தசம பாகங்கள் எல்லாம் அங்கே சேர்க்கப்படுகிற அந்த எல்லாமே காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை அந்த தொபியாவுக்கு ஆயத்தம் பண்ணினான். இப்போ ஆலயத்தில் இருக்கிற ஒரு ரூமில், முக்கியமான ரூமில், தசம பாகம் எல்லாம் வச்சிருக்கிற அந்த ரூமில் எதிரிக்கு அறை வந்துருச்சு, ரூம் வந்துருச்சு. ஹalleluya. அப்போ ஆலயம் சுத்திகரிக்கப்படணும்னா என்ன ஆலயம்னா, இது கட்டடம் மட்டும் ஆலயம் இல்லை, நீங்களே என்ன ஆலயமாக இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கோமா? ஒரு ரூமை மட்டும் பிசாசு கொடுத்துருக்கோமா? ஹalleluya. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதில் இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். உங்களோட சம்பந்தம் எங்கே இருக்குதுன்றதை பாருங்கள். யார் கூட நீங்கள் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இந்த நபர் கூட நான் பேசாமல் என் வாழ்க்கையை இருக்கவே முடியாது அப்படி நினச்சிங்கன்னா அது தவறு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹalleluya. இது எந்த வயசுனாலும் கரெக்டு தான், வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசினர்களுக்கும் இது பொருந்தும். ஹalleluya. ஆமேன். ஸோ நமக்கு வந்து தேவையற்ற காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. ஆமேன். ஒரு கதை இப்படி சொல்லுவாங்க. ஒரு 2 அடுக்கு மாடி இருந்துச்சான். அதில் ஒரு ஓனர், அதுதான் நம்ம இருதயம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ரூமில் வந்து ஒரு மேல் அறையை இயேசுவுக்கு கொடுத்துட்டாராம் அவர். 2 அடுக்கு மாடி, மேல் அறை யார் கொடுத்துருக்கார்? இயேசு கொடுத்துட்டார். இயேசு உள்ளே இருக்கார். மற்ற அறையிலலாம் யார் யூஸ் பண்ணுறா? இவர் யூஸ் பண்ணுறார், அந்த ஓனர் யூஸ் பண்ணுறார், ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணுறார். திடீர்னு நைட்டு 12 மணிக்கு பட்டுன்னு கதவு தட்டுச்சான். கதவு லேசாக திறந்தோன்னே பட்டுன்னு பிசாசு உள்ளே வந்துருச்சான். உள்ளே வந்து ஒரே போராட்டமாக. உடனே இவர் கத்துறாராம், இயேசுவே வாங்க வாங்கன்னு கத்துறாராம். ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. விடிஞ்சிச்சு, காலையில் ஆச்சு. காலையில் ஆனோன்னே இவர் நேராக போய் இயேசு இருக்க ரூமை திறந்து, இயேசுவே நேற்று எவ்வளோ போராட்டம் இருந்து தெரியுமா எனக்கு? பிசாசு எப்படிலாம் எனக்கு எண்ணம் கொடுத்துச்சு தெரியுமா? பிசாசு நானும் போராடி 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 என்னால் மேற்கொள்ளவே முடியல. உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எங்கே இருந்தீங்க? அவர் சொன்ன, நீ தானேப்பா எனக்கு இந்த ரூமை கொடுத்து வச்சுருக்க, இந்த ரூமில் என்னை வச்சு பூட்டிகிட்டு போயிட்டேன், நான் இந்த ரூமில் தான் இருந்தேன். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எப்படி ஆண்டவர் எனக்கு விடுதலை கிடைக்கும்? நீ இந்த ரூமை திறந்து விட்டு எனக்கு
ஃப்ளோர் ஃபுல்லாக கொடு அப்படின்னாரான். சரி அப்போ முழுசாக கொடு, உனக்கு விடுதலை கிடைக்கும்னாரான். அவன் சொன்னானா, முழுசாக கொடுக்கறது கஷ்டம், வேணா நீங்கள் 2 ஃப்ளோர் எடுத்துக்கோங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு விட்டுருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல பயங்கர டீலிங்கில் 2 ஃப்ளோர் ஆண்டவர் கொடுத்துட்டு இதயத்தை பார்ட்டிஷன் போடுறதே அநேகருக்கு வேலை. அப்போது அது 2 ஃப்ளோர் உங்களுக்கு தான், ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நான் இஷ்டத்துக்கு ஓலாவுவேன், வருவேன், உமக்கு பிடிக்காததெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? சரின்ட்டார். அப்போ 2 ஃப்ளோர் ஆண்டவர் இருக்கிறார். இவன் அதே மாதிரி படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் பார்க்குறான், 2 நாள் 3 நாள் ஆச்சு. 4வது நாள் திடீர்னு திருப்பி பட்டுன்னு கதவு தட்டுது. தட்டினோன்னே சரி இவனுக்கு பயந்துட்டு திறக்கலாமா வேணாமான்னு லேசாக திறந்து பார்க்கலான்னா பட்டுன்னு அடிச்சுட்டு பிசாசு திருப்பி உள்ளே வந்து செம்ம போராட்டம். இவனா மாடிப்படி இறங்கிறது கூட அவனுக்கு முடியல, பலன் இல்லை. பிசாசு போட்டு தாக்குது, அப்படி போட்டு தாக்குது. ஐயோ 1 வாரம் நல்லா இருந்தேனே, திருப்பி போட்டு பிசாசு இப்படி தாக்குதே, ஏசுவே ஏசுவே ஏசுவேன்னு கத்துறான். ஒன்றும் நடக்கலை. அப்புறம் பிசாசு போயிடுச்சு. காலையில் ஆயிடுச்சு, விடிஞ்சிச்சு. திரும்பி போய் கண்ணீரோட ஏசு பாதத்தில் விழுந்து, என்னால் முடியல ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்க, இப்படி அப்பப்போ பிசாசு போராட்டம் வந்துட்டு போகுது, நான் என்ன செய்கிறதுனே தெரியல. ஏசு சொன்னாராம், நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே, முழுசாக கொடு, உனக்கு எந்த போராட்டம் இருக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உன்னை புத்தி தெளிந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உனக்கு பிடிக்காததெல்லாம் நான் தூக்கி போட்டுறேன். வீட்டிலேருந்து புக்குங்க இருக்கும், கேசட்டுங்க இருக்கும், என்னென்ன உமக்கு பிடிக்காததோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், தூக்கி போட்டுடுறேன், நீங்கள் முழுசாக ஆட்கொள்ளுங்கன்ட்டானா. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். அவன் நினச்சான் நான் ஏசு இருந்தால் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு. அவனை முழுசாக ஒப்பு கொடுத்தோன்னே அவன் பாட்டுக்கு மேலே போகிறான், கீழே வரான், ஜாலியாக இருக்கான். ஒரு ஃப்ரீனஸ் அவனுக்குள்ளே வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இனி பிசாசு என்ன செய்யாது, வரவே வராதுன்னு ஹாப்பியாக இருக்கான். 1 வாரம் கழிச்சு திருப்பி டப்புன்னு சத்தம் 12 மணிக்கு. உடனே லேசாக கதவு திறந்து பிசாசு உள்ளே அப்படி வரலான்னு பார்க்கும் போது யார் நின்னாங்க? ஏசு நின்னோன்னு முன் வைக்க கூட முடியல காலை. பிசாசு பின்னாடி வச்சு ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்த இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு, முழு இருதயத்தையும் நான் அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் விடுதலையாக வாழ முடியுமே தவிர ஒரு பார்ட்டிஷன் எனக்கு வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்த பாதிப்பு அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் சம்பந்தத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த பிரதான ஆசாரியன் எலியாசி தொபியாவோடு சம்பந்தம் கலந்து பெரிய ஒரு ரூமை கொடுத்துட்டான் ஆலயத்தில். இதை கேள்விப்பட்டோன்னே நம்ம தலைவருக்கு என்ன வந்துருச்சு? படிங்க, 8ஆம் வசனம் படிங்க. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். எவ்வளோ கோவம் வந்துச்சு பாருங்க. அவர் நேரம் வர்றாரு. இதான் லீடர். ஆமேன்னு சொல்லலாமா? தலைமைத்துவ குவாலிட்டி அதுதான். எல்லாத்துலேயுமே அப்படியே சாஃப்டாகவே போகிறவங்க லீடரில். எந்த நேரத்தில் கடுமையாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் கடுமையாக இருக்கிறவங்க தான் லீடர், சரியான தலைவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ தொபியாக்கள் எழும்பணும்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த குவாலிட்டி உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஏசு என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்தாரு. எங்கே எடுத்தாரு? சர்ச்சுக்குள்ள. தட்டுவோமா கரங்களை? நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஏசு பிள்ளையா இருந்தால் என்ன எடுக்கணும்? சாட்டை எடுக்கணும். எல்லாருக்குமே எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேறு எங்கேயுமே எனக்கு கோவம் வராது. ஆனால் சர்ச்சில் ஏதாவது உருப்படியா இல்லைனா அப்படி ஒரு கோவம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு குவாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆமேன்னு சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா தட்டுமுட்டெல்லாம் தூக்கி போட்டாரான். அவன் அந்நியன், அவன் வந்து ஆலயத்துக்குள்ளே குடியிருக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியம். பிரதான ஆசாரியனை நைஸாக கைக்குள்ளே போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? ஆலயத்துக்குள்ளவே வந்துட்டான். பிசாசு அப்படிப்பட்டவன், கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12 பேரில் ஒருத்தனுக்கு என்ன வந்துருச்சு? பிசாசு அவனுக்குள் புகுந்தான். நான் கேட்குறேன், ஏன் பிசாசு அவனுக்குள் புகுந்தான்? யூதாஸ் காரியத்துக்குள்ள. எக்ஸாக்ட்லி. கரங்களை தட்டுவோமா? இடம் கொடுத்ததுனால புகுந்தாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம இடம் கொடுக்கலன்னா பிசாசால என்ன செய்ய முடியாது? உள்ள வர முடியாது.
ஒரு சின்ன இடம் போதும் அவனுக்கு. லேசாக திறந்தா தான் சொன்னேன், லேசாக திறந்தா அடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருவான், உள்ளே வந்துடுவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். இன்னொன்று சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து இல்லுங்கள். இது செய்றீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நில்லுங்க. ரெண்டு பக்கம் சொன்னீங்களா? ரெண்டு பக்கம் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தாப்லே நிக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிங்க. பின்னையும் வேகமா வாசிங்க. பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். ஆமென் சொல்லலாமா? கிளென்ஸ் பண்றாரு, சுத்திகரிக்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆலயம், நம்ம இருதயத்தை நம்ம அப்பப்போ என்ன செஞ்சிடணும், சுத்திகரிக்கணும். நம்ம வீட்டை க்ளீன் பண்ணலைன்னா அந்த வீடு எவ்வளோ ஒரு மோசமாயிடும் பாருங்க. அப்போ வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி இருதயத்தையும் என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் 2 நாள் 3 நாள் வீட்டில் இல்லை, ஒரே மேலே கொசு வந்துருச்சு. ஆள் இல்லைனால கொசு வீட்டில் வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருக்கிறதில்ல, நம்ம இருதயம் அப்படி தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாள் நீங்கள் பைபிள் வாசிக்கலன்னு நினைக்கிறீங்க, ஒரு நாள் வாசிக்கலைன்னா பிசாசோட தூதன் வந்துடுவான். ஒரு நாள் ஜெபிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா கூட சாத்தான் எப்போன்னு காத்துக்கிட்டே இருப்பான். அவன் வசனம் சொல்லுது, யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சிங்கம் இல்லாமல் சிங்கம் போல டூப்ளிகேட் சிங்கம். ஹல்லேலூயா. ஒரிஜினல் சிங்கம் யாரு? நம்ம ஏசப்பா தான். யூத ராஜ சிங்கம், ஏசு ராஜா தான் ஒரிஜினல் சிங்கம். அவன் டூப்ளிகேட், யாரை விழுங்கலாமோ சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நல்லா கவனிங்க. நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கணும், நம்ம ஆலயத்தை சுத்திகரிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். ஆமேன். அந்த வேலையை அந்த லீடர் பண்றாரு. ஹல்லேலூயா. அடுத்த 2 வசனம் வேகமா, 10, 11. பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு தேவனுடைய ஆலயம் இப்படி கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து, எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிசாசனுடைய வேலை என்னன்னா சிதறடிக்கிறது, பிரிச்சு விடுறது. ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருந்தா சேர்த்து வைப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்லலாமா? நீங்க பிரிச்சு வைக்கிற ஊழியம் செய்ய போறீங்களா, சேர்த்து விடுற ஊழியம் செய்ய போறீங்களா? பிரிச்சு வைக்கிறது அது அட்டூழியம், சேர்த்து வைக்கிறது தேவனுடைய ஊழியம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சபையில இருந்து ஜனங்களை அனுப்பி விடுறதுக்குன்னு சில ஊழியம் செய்வாங்க. உள்ள எல்லா சபைகளும் உண்டு, ஆனா அந்த மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. சபையில் ஆத்மாக்களை என்ன செய்யணும், கூட்டி சேர்க்கணும். ஆமென். அதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப், அந்த தலைமைத்துவத்தை அந்த நெகேமியா அழகாய் செய்தார். ஆமென். அவங்க பிளேஸில் நிறுத்திட்டார். ஆமென். அந்த அறையை சுத்தம் பண்ணுறாரு, திரும்பி என்னெல்லாம் கொண்டு வந்து வைக்கணுமோ திருப்பி கொண்டு வந்து வைக்கிறாரு. யாரெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அவங்கவுங்க ஓடி போனாங்களோ எல்லாரையும் கூட்டி வந்து சேர்க்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. 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 இந்த தொபியா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 எடுத்து வாசிங்க. தொபியாக்கு அந்த ரூமை கொடுத்தேன்னு வருதுல்ல, அந்த தொபியா யார்? நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சம்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி யூதரை திட்டி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடிந்து போவார்களோ, ஒரு நாள்ல முடிச்சிருவாங்களோ,
சுட்டெரித்து போடப்பட்ட சுட்டெரித்து மண்மேடா இருக்கிற இந்த கட்டடங்களுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்கள் உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி அவன் சொல்றான், சம்பலாத்து பயங்கரமான எதிரி சொல்றான். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா இவன் வந்து இஸ்ரவேலன் கிடையாது, அம்மோனியன் புறஜாதி. அவன் சொல்றான் அம்போனியன் ஆக தொபியா. அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, கட்டினா என்னப்பா, ஒரு நரி ஏறி போனால் நரி ஏறி போச்சுனால விடிஞ்சு எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு இவரு, எங்க இடம் கொடுத்துருக்காரு, ஆலயத்துக்குள்ள பெரிய அறைய அவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா லேவியர்களெல்லாம் அனுப்பிட்டு அவங்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம காணிக்கைகள் எல்லாம் அவனே சுருட்டிட்டு இவனுக்கு எதிராளிக்கு இடத்தை கொடுத்து வச்சிருக்கான். ஹல்லேலூயா. நெகேமியா ஊருக்கு போயிட்டு திரும்பி வராரு, எருசலேமுக்கு மீண்டும் வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழ இருக்கு, எல்லாம் அழகா செட் பண்ணிட்டு போயிருக்காரு சபையை. திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் அலங்கோலமா இருக்கு. ஹல்லேலூயா. தலைமையே பிரச்சனை. ஆமேன். அதிலிருந்து அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் வசனம் சொல்லுது, தசம பாகத்தை அப்பொழுது கொண்டு வந்தார்கள். ஆமேன். அநேகர் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. உங்கள் சம்பாத்தியத்தில் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். 1000 ரூபாய் சம்பளம்னா எவ்வளோ, 100 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபாய் சம்பளம்னா 1000 ரூபாய், அது தசம பாகம். ஆமேன். மாதந்தோறும் சம்பளம் வாங்கின முதல்ல தசம பாகத்தை எடுத்து வைக்கணும். பல வருஷமாக அந்த தசம பாகம் கொடுத்ததுனால தான் கர்த்தர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். எல்லாருக்குமே அதான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் தசம பாகத்தை பிரித்து கொடுப்பாங்க. பிரித்து கொடுக்கறது தவறு. எங்கே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமோ, எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோமோ அங்கே நம்ம கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தசம பாகத்தை பற்றி பேசினாதான் சில பேர் தசம பாகமே கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுக்கறதில்ல. தசம பாகம் கொடுக்கறதுனால ஆண்டவருக்கு பெருசு இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தசம பாகம் கொடுக்காத இடத்துல தரித்திரம் வரும். தசம பாகம் 1 மாதம் 2 மாதம் அப்படியே கட் பண்ணால் அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுப்பீங்க, இல்லைன்னா வக்கீல் கொடுப்பீங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் யாராவது எதையாவது திருடிட்டு போவான். ஏதாவது ஒன்று தேவையில்லாது போயிடும், எப்படியும் போயிடும். ஹல்லேலூயா. இது சாபம் விடலை, வாழ்க்கையில் பார்த்ததை சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? தசம பாகத்தில் சரியாயிருங்க, கர்த்தர் உங்களோட வருமானத்தை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு கொஞ்சம் தான் வருமானம் இருக்குது, இதுலேயே தசமாக கொடுத்துட்டேன்னா மிச்சத்தை நான் என்ன பண்ணுவேன் யோசிக்காதீங்க. தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுவார். அந்த உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நம்புங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படியாவது கர்த்தர் சந்திப்பார். திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் தான் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே நிறைவா முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கிறதுக்கு கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ தசம பாகத்தை கர்த்தருடைய பண்டக சாலையில் கொண்டு வரணும். ஆமேன். 13ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அவர் வந்து சில பேரை தெரிந்து கொண்டுட்டு அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். கடைசி பாகம் வாசிக்கிறேன். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலையை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ என்ன பண்ணுறார் நெகேமியா? நல்ல உண்மையுள்ள ஆட்களை சூஸ் பண்ணி தெரிந்தெடுத்து அவங்க கிட்ட ஒப்புவிக்கிறார். எலியாஸ் என்ன பண்ணிட்டான்? தவறான காரியங்களை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்து அந்த உத்தரவாதத்தை மற்றவங்களுக்கு உண்மையுள்ளவர்களுக்கு கொடுக்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயன்படணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நடத்துவார். ஆமேன். கர்த்தர் வந்து உயர்த்துவார். ஆமேன். உண்மை உள்ளவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லலாமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் 14ஆம் வசனம் பார்த்தோம். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் சொன்னான். ஓகேவா? இப்போ 22ஆம் வசனம் வாசிப்போம். 2வது காரியம். 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் முடிஞ்சிச்சு. முதல்ல என்னன்னா, ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ முதல் மேஜர் ப்ராப்ளம் இந்த சர்ச் டு கிளென்ஸ். நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கணும். இருக்கிற அழுக்கு, ஏதாவது விரோதிக்கு அறையை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் காலி பண்ணி வக்கேட் பண்ணி இருதயத்தை முழுதும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நம்மளையும் கொடுக்கணும், தசம பாகமும் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அடுத்து அப்பொழுது நான் 22ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளும். நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஆமேன் சொல்லலாமா? திரும்ப ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இதை குறித்து என்னை நினைத்தருளும். ஒரு பிரச்சனைக்கும் ஆண்டவரை நோக்கி ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையை பார்த்தாலும் ஐயோ அம்மா அப்படின்னு அழாம, யாருக்காவது ஃபோன் பண்ணி அம்மா அப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லாம, முதல்ல சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஊழியத்துல எந்த விதமான காரியமா இருந்தாலும் முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல அருமையான ஒரு காரியத்துக்கு இந்த ஓய்வு நாள சுத்திகரிக்கணும்ப்பா, என்னை நினைத்தரணும். அதுக்கு முன்னாடி சொன்னார், இந்த காரியத்தை குறித்து நினைத்தரணும். எல்லாம் அசுத்தமா இருக்கு, நான் கரெக்டாக வச்சுட்டு போனேன், எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, அதை சரி பண்றதுக்கு எனக்கு நினைத்தருளும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படின்னா என்னை எல்லாத்துக்கும் கர்த்தரை முன்பதாக என்ன செய்யறாரு? வைக்கிறார். உங்க குடும்பத்துல நீங்க எதுக்குமே ஆண்டவரை முன்பதாக வைக்கிறது இல்ல, உங்க சுயபலத்துல ஓடுறீங்க. சுயபலத்துல ஓடி ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை முன்பதாக வைத்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அது என்ன காரியம் என்பதை பார்ப்போம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதை வேலை செய்யறதையும், சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டேன். அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னா, உங்களை கடிந்து கொள்ளுகிறவரா இருக்கணும். எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கிற ஆள் இல்லை, திட்ட வேண்டியதுக்கு திட்டுகிறவர்களா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சில சபையில் போனால் எப்போவுமே, இப்போ எப்படி இருக்கான்னு தெரில, அந்த காலத்துலலாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சில சபைக்கு போனால் எப்போவுமே பாஸ்டர்ஸ் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜனங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணனா நீ அவ்வளோதான், உருப்படாமல் போயிடுவேன், அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அப்போ அந்த காலத்தில், இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. ஆனால் சில சபையில் போனால் திட்டவே மாட்டாங்க, அப்படியே பேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓ ஆசீர்வாதம், ஆண்டவர் கிருபை கொடுப்பார், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கிருபை, ஆசீர்வாதம் கிருபை, ஆசீர்வாதம் கிருபை. அப்புறம் நல்ல ஒரு பள்ளத்தில் சறுக்கி சல்லுன்னு கீழே விழுந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நமக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்மளை நல்வழிப்படுத்துகிறதற்கு நம்மளை கடிந்து கொண்டாலும் அதை நமக்கு நன்மை என்று எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் என்னன்னா, ஒரு வார்த்தை ஊழியக்காரன் வாயிலேருந்து வந்துச்சுன்னா போதும், அதுக்கு கண்ணு மூக்கு காது எதையாவது வச்சு பேசி அதை பெருசாக்கி அது ஊழியக்காரங்களை விட்டு ஓடிடணும், சர்ச்சை விட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இராமல் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கடிந்து கொள்ளுகிற ஊழியர் எப்படி கடிந்து கொண்டாராம்? திடசாட்சியாய் கடிந்து கொண்டாராம். அப்படின்னா நான் ரொம்ப 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 ஃபர்மா ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள்.
ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்முடைய இந்த நகரத்தின் மேல் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். 19 ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும். இப்ப பாருங்க அத்தாரிட்டி. ஆமேன் சொல்லலாமா? பிரச்சனை என்ன? ஓய்வு நாள்ல ஜனங்க என்ன செய்யறதில்ல? சபைக்கு வரதில்ல, வேலைக்கு ஓடிடுறாங்க. ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியது. ஆமேன் சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணுமா வர வேணாமா இதுக்கெல்லாம் இல்லை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? மகிமை பொருந்திய ஆலயம், அந்த மகிமை எங்க இருக்குன்னா கட்டடத்துல இல்ல, நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம கூடி வரும்போது அந்த மகிமை வெளிப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப கூடி வர்றத பிசாசு எப்பவுமே என்ன செய்வான்? தடுப்பான். நம்ம கூடி வர்றதுல என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்கள், ஓய்வு நாளை அசட்டை பண்ணிவிட்டு ஓய்வு நாளில் சொந்த வேலையை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சி அவர் அதுக்கு ஆக்ஷனும் எடுக்கிறார். பாருங்க என்ன எடுக்கிறார் பாருங்க. ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும். ஓய்வு நாளுக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை சாயந்தரமே என்ன செஞ்சு போறாராம்? கேட்டை பூட்டிடுவார். ஏன்னா கட்டினவர் இவர் தானே, அலங்கத்தை கட்டினார். கேட்டெல்லாம் யார் போட்டா? நெகேமியா தான் போட்டார். என்ன செஞ்சிட்டாரு? முதல் நாள் ஈவினிங்கே என்ன செஞ்சிட்டாராம்? பூட்டிட்டாராம். ஒரு நாள் பூரா வியாபாரம் பண்ணவங்க இப்போ எங்கே நிற்கிறாங்க? வெளியிலேயே நிற்கிறாங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடி, ஒன்னும் உள்ள வரக்கூடாது. என் வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அவரோட வேலைக்காரர் சிலர் நிறுத்திட்டாரு. ஆமேன் சொல்லலாமா? ஏன்னா விட்டுட்டு சொல்லிட்டு போனா இவங்க யாரும் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. உத்தரவாதமா செய்யறவங்களை, அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களை நிறுத்தி இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? அடுத்த வசனம். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். நைட்டு பூரா அவங்க வெளியில இருக்கிறாங்க எருசலேமுக்கு புறம்பே. ரெண்டு தடவை இப்படி நடந்துச்சு. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, திரும்பி அவர் சொல்றார், திருப்பி அவங்களை விற்கிறவங்களை சொல்லிட்டார், திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கு தண்டையிலே ராத்தங்கிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன். எவ்வளவு இது பாருங்க, உங்க மேல் கை போடுவேன்னா அடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இனி அடி உத தான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த சட்டம் உண்டு. இப்போ போய் அடிச்சிடாதீங்க. இப்போல்லாம் ஆண்டவர் யாரையும் அடிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கல உரிமை. ஆமேன். எல்லாரையும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்கள், அவர் ஒரு லீடர்ஷிப்பாக அவர். ஆனால் அவ்வளோதான், நீ இன்னொரு தடவை வந்தேன்னா அடி தான் அப்படின்னோன்னு உடனே நடந்துருச்சு பாருங்க. அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருக்கு மகிமை சொல்ல. அன்னையோட வச்சு ஒரு நாள் நல்லா திட்டுறாரு பாருங்க. அன்னையோட ஓய்வு நாள்ல அவங்க என்ன பண்ணலையா? வரவே இல்லையா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் பிரியப்படுகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். அது மாத்திரம் இல்லை, நேரத்துக்கு வரணும். ஆமென், ஆமென். சில பேருக்கு 9:30 மணி இன்னைக்கு ஆராதனைனா, சில பேருக்கு 10 மணி, சில பேருக்கு 10:30 மணி. அப்படி இல்லாமல் நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, கர்த்தர் அவங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். அப்போ ஓய்வு நாளை அசட்டை பண்ணக்கூடாது. அதுதான் ஜெபிக்கிறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, வாசல்களை காக்க வாருங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆமேன்னு சொல்லலாமா? 21 இப்போ 3வது காரியத்தை பார்க்க போகிறோம். முதல்ல 2 காரியம் பார்த்தோம். சபையில் நடக்கிற தீமையான காரியங்கள். முதல்ல சபையை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேணும். 2வது ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் ரொம்ப பரிசுத்தமாக்கி இது பண்ணாங்க. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் ஓய்வு நாளையும் பரிசுத்தமாக்கணும்,
அப்படி ஓய்வு நாள் மட்டும் வந்துட்டு போனால் போதும்னு நினைக்கிறது பழைய ஏற்பாடு கிறிஸ்தவன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் என்னென்னா ஓய்வு நாள் மட்டும் வந்துட்டு போனோம், அது பழைய ஏற்பாட்டில் நீ பிறந்திருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்னா, சபை எப்பெல்லாம் கூடி வருதோ அப்போ நீ என்ன செய்யணும்? வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத. நல்ல பாட்டு இல்லை, அது பாடுறீங்களா? ஜீசஸ். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, செய்யாதே. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே, ஜனங்களுக்கு செய்யாதே. உண்மையான கிறிஸ்தவனாய் மாறு, உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. உண்மையான கிறிஸ்தவனாய் மாறு, உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறு. இயேசு உன்னை காண்கிறார், உன்னதன் செயல்களை அறிகிறார். இயேசு உன்னை காண்கிறார், உனது செயல்களை அறிகிறார். ஆமென் சொல்லலாமா? ஸோ சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போகிறேங்க அப்படின்னா பழைய ஏற்பாடு கிறிஸ்தவன். சர்ச்சை எப்போ கூடுறோமோ அப்போ நான் இருக்கிறேங்க, ப்ரெசன்ட் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஓய்வு நாள் அனுசரிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஓய்வு நாளுக்கு முதல் நாள் என்ன பண்றோம்? ஆயத்த ஜெபம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? உலகத்துல எந்த ஒரு விஷயமே ஆயத்தம் இல்லாம நம்ம பண்ணுகிறதே இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆமென். இப்போ நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னா என்ன செய்யணும்? முன்னாடியே ஆயத்தமாகாம போய் எக்ஸாம் எழுத முடியுமா? பெரிய ஒரு கோழி முட்டை தான் வரும். ஆயத்தமாகணும். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஆயத்தமாகி போவீங்க. எவ்ரிடே ஜாபுக்கு போறீங்க, அப்போ சில காரியங்களை என்ன செய்வீங்க? ஆயத்தமாக்கிட்டு தான் போவீங்க. ஒரு விளையாட்டுக்கு போறீங்க, ஒரு டோர்னமெண்ட் போறீங்க, அப்போ என்ன செய்வீங்க? எல்லாத்துக்குமே பயிற்சி பண்ணி, உடல் பயிற்சி பண்ணி, அதுக்கான எல்லாமே செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? போகணும். ஒரு ரன்னிங் ரேஸ் போகணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கேம்ஸாக இருக்கட்டும். ஆனால் சண்டே சர்வீஸ் மட்டும் ரைட் லெவலில் வந்து அப்படியே நம்ம இங்கே நின்று மைக்கை பிடிச்சி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. மைக்கை பிடிச்சி மட்டும் இல்லை, மற்ற எந்த வேலையில் நீங்கள் உடன் ஊழியர்கள் இருக்கீங்களோ, சனிக்கிழமை ஆயத்த ஜபத்துக்கு வராமல் ஆண்டவருடைய காரியத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நீங்கள் வரலன்னு. யாரையும் நான் பர்சனலாக சொல்ல விரும்பலை. அப்போ ஆயத்த ஜபம் முதல் நாள் ஆயத்தமாக்கிட்டு அடுத்த நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஓய்வு நாள் மகிமையாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றாதீர்கள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் மட்டும் பெரிய ஒரு சாதனை இல்லை, இத்தனை காரியம் நம்ம கடைப்பிடிக்கணும். தேவன் விரும்புகிறார். நம்ம நாமே சரிப்படுத்தி கொண்டாதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள முழுமையான பலனை கொடுக்கும். மூன்றாவது காரியம் 29ஆம் வசனம் வாசிப்போம். என் தேவனே, மைக் ஆன் பண்ணல. ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். ரெண்டு காரியம் என்னத்தை சொன்னார்? என்னன்னு ஜெபிக்கிறார் அவர்? என்னை நினைத்தருளும். இந்த காரியத்தை குறித்து என்னை நினைத்தருளும் சொன்னவர் இப்ப என்ன ஜெபிக்கிறாரு? அவர்களை நினைத்தருளும். ஹalleluya. இது ஒரு வித்தியாசமான ஜெபம். அவங்க நினைத்துக்கொள்ளும். ஏன் நினைத்துக்கொள்ளும்னா அவங்க பண்ணது தவறு. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க, உடன் ஊழியர்கள், லேவியர்கள்லாம் எல்லா வேலையும் செய்கிற சபையில் வேலை செய்கிறவங்க நம்ம இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்கள் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. அஸ்தோத் பாஷை வேற பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். யூத பாஷை தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஸ்லாங் வந்துடும் இல்லையா? அந்த பாஷை நமக்கு தானே என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ இவங்க யூதர்கள் தான், ஆனால் வேற மனைவியை கல்யாணம் பண்ணதுனால பாஷை தாறுமாறாக போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? வேதம் தெளிவாக சொல்லுது, அந்நிய நுகத்தில் பிணைப்படாதிருங்கள், பிணைக்கப்படாதிருங்கள். ஒரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு திருப்பி அறியாதவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர் விடணும். நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நான் அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அழுதுகிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது. ஆமேன்னு சொல்லலாமா? ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டதை ஏதோ இணைக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? அப்போ ஐக்கியம் எங்கே இருக்குதுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் லவ் மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் கர்த்தருக்கு காத்திருந்து, அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸாக அப்படி கிடையாது. தேவ திட்டத்தின்படி நீங்கள் திருமணம் பண்ணால் அதுதான் சக்ஸஸாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போ பாருங்க, அடுத்து பாருங்க, அவர்களை நான் கடிந்து கொண்டு அவங்கள பிள்ளைகளை அவர் அடித்து சில அவர்கள் குமாரத்திகள் ஒருவரையும் குமாரருக்கும் கொடுக்காமல். ஓகே, 26ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவ்வளோ பெரிய மனுஷன் சாலமோன், பயங்கர ஞானி, பெரிய பணக்காரன். அவனை போல ஒரு உலகத்துல ராஜா இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட மகிமை இருந்தவனுக்கு அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவரை நேசிச்சாரு. அத்தனை பேர் தாவீதுக்கு பிள்ளைகள் இருந்தோம். சாலமோனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாய் நிறுத்தினாரு. தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. போதும், அப்படிப்பட்டவனையும் அண்டர்லைன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்றதுல பெருமை பாராட்டாதீங்க. நீங்க குட், நல்லா இருக்கீங்க, பரிசுத்தமா இருக்கீங்க, ஆண்டவர் வார்த்தையில இருக்கீங்க, குட். அப்படிப்பட்டவனையும் பிசாசு விழத்தள்ளினான் இல்ல, மறுஜாதியான பெண்கள் விழத்தள்ளினார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ட்ரெஸ் பிடிக்கலனா வேற மாத்திக்கலாம், வேலை பிடிக்கலனா மாத்திக்கலாம், பிசினஸ் பிடிக்கலனா மாத்திக்கலாம், எதை வேணா மாத்திக்கலாம். லைஃப் பார்ட்னரை மாற்ற முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க தான். பிள்ளைங்க பிறக்கும், பிள்ளைங்க கொஞ்ச நாள், அது பிள்ளைங்க அது குடும்பத்துக்கு போயிடும். கடைசி வரைக்கும் இருக்க போறது லைஃப் பார்ட்னர். ஜாக்கிரதையா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய நுகத்துல பிணைப்படாதிருங்கள். இல்லைங்க, நல்லா சொத்து இருக்குங்க, எங்க ஜாதிங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்த எத்தனையோ குடும்பம் கண்ணீர் விட்டுட்டு வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கு. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், வாலிப பிள்ளைங்கள் சொல்லுவேன், உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக இப்போவே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணுறதுனால கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறாது. அவர் விருப்பத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை முழுசும் இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, தங்கத்தை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். பாஸ்டர் நிறையெல்லாம் ஒத்து வராதுடா உனக்கு, இப்போ தான் தங்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பித்தளையாக போயிடும், வேணாண்டா. நான் கேட்கலையா? அவன் இல்லை பாஸ்டர், எனக்கு தங்கம் தான் வேணும். போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஆளை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி எப்படியோ திருமணம் பண்ணிட்டான். ஒரு 6-7 மாதம் கழிச்சு பாஸ்டர் திருப்பி பார்க்குறாராம், என்னடா தங்கம் எப்படி இருக்கு? ஐயோ பாஸ்டர், அது ஏன் கேட்குறீங்க? தங்கம் பித்தளையா இல்லை, அதை விட மோசமாக போச்சு, இரும்பா போச்சு, களிம்பா போச்சு.
அவ்வளோதான் வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நியமித்த சரியான பாதையில் நம்ம ஓடுறதற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சாலமோனை விட நீ பெரிய ஆளா? அவனே அந்த மறுஜாதியான பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செய்ய வச்சுட்டாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எல்லாருக்கும் சொல்றார். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. 27. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். யோய்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சம்பலாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். ஹல்லேலூயா. முன்னாடி என்ன நினைச்சிச்சு? எலியாசி பிரதான ஆசாரியன். அவன் என்ன பண்ணான்? சம்மந்தம் வச்சுக்கிட்டான். யார்கிட்ட? தொபியா கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிட்ட பிறகு இப்போ என்னவா மாறிட்டான்? சம்மந்தியாகவே மாறிட்டான். அதான் சொன்ன, ஃப்ரெண்ட்ஷிப் வில் பிகம் ரிலேஷன்ஷிப். சம்மதி ஆயிட்டான். அவன் பிள்ளை வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்போ என்னது? சம்மந்தி தானே. சம்மதி ஆயிட்டான். அப்போ அவன் வசனம் சொல்லுது, அவனை என்னை விட்டு துரத்தினேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம். உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திகரிங்க. உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திகரிக்கும் போது கர்த்தர் அதில் வாசம் பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஹல்லேலூயா. நல்லா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினா. நல்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளை சுத்திகரிக்கணும். ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். 2வது, ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. ஓய்வு நாளை சரியாய் நம்ம ஆசரிக்கணும். 3வது, மறுஜாதியான பெண் கல்யாணம் திருமணம்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வசனம் சொல்லுது, அந்த 24 பிள்ளைகள் பேசின பாஷை வேற பாஷையா இருந்துச்சான். ஆமென். நல்லா கவனிங்க. யூத பாஷை நீங்க கொடுக்கப்பட்டது. யூத பாஷைன்னு அறிவு இல்லைன்னு இருக்கிறது. நம்ம இப்படி எடுத்துக்கலாம், வேத அறிவு. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? வேத அறிவு இருக்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி உலகத்துல பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். 12 பேர் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்களாம். வசனம் சொன்னாதான் சாப்பாடு. வேத வசனம் சொல்லலைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி அவங்க ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்களாம் பிள்ளைகளை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க உலகத்தையே கலக்கிற தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்த பிள்ளைகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வேத அறிவுல வளர்த்திடுங்க. வேத அறிவு ஞானங்க. வேதம் அதிகமாக கற்றுக்கொள்ள ஞானம் வளரும். படிப்பே வரலைன்னா பைபிளை வாசித்து படிக்க சொல்லுங்க, அப்பதான் படிப்பு வரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. எப்போலேருந்து பைபிள் படிக்கலாம்? சின்ன வயசுலேருந்தே பைபிள் கற்றுக் கொடுத்துடணும். ஆமேன். எப்போ பாடம் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே என்ன செஞ்சிடணும்? வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். டைம் எடுங்க. டேக் டைம். டைம் எடுத்து டிவி பார்க்குறீங்க பிள்ளைங்களோட உட்காந்து, டைம் எடுத்து விளையாடுறீங்க, டைம் எடுத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பணிக்கணக்காக அரட்டை அடிக்கிறீங்க. டைம் எடுத்து பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கடைசி அந்த 2 வசனம் வச்சு முடிக்க போறோம். இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து, அவரவரை ஆசாரிய லேவியர்னா ஊழியக்காரர்களை சுத்திகரித்து, உடன் ஊழியர்களை எல்லாம் சுத்திகரித்து, அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் குறிக்கப்பட்ட காலத்திலே கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினே. அதான் தசமபாகம் முதற் பலன். அந்த காலத்துலலாம் வீட்டில் காய்க்கிற முதல் கனி சர்ச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன மரம் வச்சாலும் முதல் கனியை கொண்டு வந்து ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க. அது ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிப்போம்.
திட்டம் பண்ணினான். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. என்னை நினைத்தருளும் இவர் ஜெபம் பண்றார் 3 தடவை. ஆனா எதுவுமே சுயநலமான ஜெபமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தலைவன், தரிசன தலைவன் எப்படி இருக்கணும்னா சுயநலமாவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சபைக்காக, மக்களுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, தேச ஜனங்களுக்கான ஒரு பாரம் உடையவனா இருக்கணும். அவன் தான் தரிசன தலைவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையில தரிசன தலைவன்ற புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது தொடும் போதே எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. தரிசன தலைவன் என்பவன் தரிசனத்தை பெறுகிறவன், தரிசனத்தை தாங்குகிறவன், தரிசனத்தை சுமக்கிறவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். இந்த வெளிப்பாடுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான புக்கு. எல் ஜோசப் ஐயா முழங்கால் யுத்தம் அவர் எழுதின புக்கு தரிசன தலைவன். அவர் எனக்கு ஆர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு அதில் இல்லை. ஆனால் இது ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடாக கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தரிசனத்தை பெறாதவன் தரிசன தலைவன் இல்லை. இப்போ எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்சம் கற்றுக்கிட்டு, கொஞ்சம் நல்லா பாட்டு பாட கற்றுக்கிட்டு, கொஞ்சம் நல்லா வர்ஷிப் பண்ண கற்றுட்டு, கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ண கற்றுட்டு, அப்படியே சபையை உடைச்சு பாதியை தூக்கிட்டு போயிட்டு நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா சீக்கிரமாக மாறிடுறேன்னு நினைக்கிறது தரிசன தலைவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உயர்த்தும் வரைக்கும் நீ பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. ஆமென். தரிசனம்னா தனிப்பட்ட தரிசனம் இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுக்குற தரிசனம் இல்லை. அவருடைய உன்னத தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு ஷேர் பண்ணுறாரு. அதை நம்ம எல்லாரும் இணைந்து செய்கிறது தான் கர்த்தருடைய தரிசனம், அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வர 25ஆம் தேதி முக்கியமான நாள். தலைவர்கள், உடன் ஊழியர்கள் கண்டிப்பாக கலந்துக்குங்க. இந்த வருஷத்துக்கான இயர் பிளானிங் மாத்திரம் இல்லை, தரிசனத்தை குறித்ததான தெளிவான கர்த்தர் எனக்கு பேசுனதை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஏன்னா நாங்கள் 3 நாள் தேவ சமூகத்தில் போயிட்டு வந்தது மகிமையாக இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அதில் சொன்ன காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும். ஆமென். ஸோ இதில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சனிக்கிழமை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் என்னை நினைத்தருளும், ஆண்டவர் சமூகத்தில் என்னை நினைத்தருளும் சொல்லி ஜெபித்த ஒரு தலைவன், தனக்காக ஜெபிக்காம, சுயநலமா ஜெபிக்காம, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு காரியம் இதுதான். எதுக்கு ஊழியம் செய்யறேன்னா, அப்பா உமக்காக செய்யறேன் ஆண்டவரே, ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னு செய்யறப்பா. எனக்காகவோ என்னுடைய பெயர் பெருமைக்காகவோ அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த 2 காரியம் மாத்திரம்தான் நமக்கு முதன்மையா இருக்கணும். அதை முதன்மையாய் வைத்து ஓடுகிறவன் தான் ஒரு ஊழியன், தரிசன தலைவன். ஆமென் சொல்லலாம். அநேக நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். அநேக தலைவர்களை கர்த்தர் எழுப்பணும். அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள்ள வரணும். சுயநலமான ஜெபம் அல்ல. என்னை நினைத்தருளும்ன்றது நாட் ஓன்லி த பர்சனல் திங்ஸ். அதை பத்தி அவர் பேசவே இல்லை. சபையை குறித்தும் ஜனங்களை குறித்தும் அவருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு ஜெபிக்கிறார். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபம் வேணும்னு கர்த்தர் விரும்புறார். சுயநலமா ஜெபிச்சுட்டு இருக்கீங்களே, இன்னும் நான் எப்படிப்பா போராட்டத்துல இருந்து ஜெயிக்கிறது, இன்னும் பிசாசு கிட்ட இருந்து நான் எப்படி ஜெயிக்கிறதுனே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, பொதுநலமான ஜெபம் எங்க? சபைக்கான ஜெபம் எங்க? ஆத்துமாக்களுக்கான ஜெபம் எங்க? அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைக்கிறவர்கள் யார்? அந்த ஆத்ம பாரத்தை கர்த்தர் தருவாரா? தரிசனத்தை தாங்கிறதுன்னு அதுதான். தரிசனத்தை சுமக்கிறதுன்னு அவருடைய பாரத்தை, இயேசுனுடைய ஏக்கத்தை நம்ம சுமையா எடுத்துக்கொள்றது அந்த தரிசன தலைவன். 3 காரியத்தை சுத்திகரித்தார் ஆலயத்துல. ஆலயம் அசுசியமா இருக்கு, தேவையில்லாத காரியம் எல்லாம் உள்ள இருக்கு. எதிராளிக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ரூமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது தட்டு முட்டெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கிளென்சிங் மினிஸ்ட்ரி. இயேசுவுக்கு நீங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கான ஊழியம் செய்யறதுக்கு ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் செய்கிற ஊழியம் உன்னதமான ஊழியமா இருக்கும் பாருங்க. ஓ, உங்களை முழுமையாய் சுத்திகரிக்க
100% கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் ஒரு ரூம் மட்டும் உமக்கு கொடுத்து பூட்டி வச்ச நிலைமை மாறட்டும். ஒரு ஃப்ளோர் மாத்திரம் கொடுத்ததெல்லாம் மாறட்டும். முழுமையாய் நீர் பெருகணும், நான் சிறுகணும்னு சொல்லி முழுமையாய் மக கொடுக்கிற அந்த கிருபையை தருவீராக.